Section 32 is all about depreciation. Depreciation. Okay. Asset could be depreciated under SLM method as well as WDV method. We have two methods of depreciation. WDV method, SLM method and WDVM method. Okay. Written down value method. SLM method actual cost we depreciate actual cost. Otherwise it is named as actual cost method. Okay. Here we are going to debit or calculate depreciation based on the WDV value. Depreciation on what? Depreciation on what? Okay. Number one. Number two. Asset. Individual. Here, block of assets. Block of assets. Is that okay? SLM method la calculate பண்ணும்போது ஒவ்வொரு அசெட்டும் தனித்தனியா டெப்ரிஷியேட் பண்ணுவோம். ஆனா WDV மெத்தட்ல வரும்போது block of assets நம்ம டெப்ரிஷியேட் பண்ணுவோம். என்னது? block of assets. ஒரு 7-8 assets இருக்கு பிளான்ட் அண்ட் மிஷனரியில அப்படினா 7-8ஐயும் குரூப் பண்ணிடுவாங்க. block of assets னு சொன்னால் இப்போதைக்கு மைண்ட்ல வச்சுக்க வேண்டியதுன்னா same kind of asset, okay, having same rate of depreciation, that will be called as a block. Okay. Same kind and same rate will be a block. Same kind na nartham plant and machinery adala same kind. Furniture fixtures la same kind. Building la same kind. Plant and machinery la 15% rate la sila assets irukum, 20% la sila irukum, 30 la irukum, sila 40 la irukum. 40 la irukra ella plant and machinery group பண்ணிடுவாங்க. தனித்தனியா value பண்ண போறதில்ல. We are not going to value independently. That's the logic for WDV method of depreciation. And யாருக்கு இது suitable? For whom? Okay. SLM வரும்போது suitable for power generation, okay, and generation and distribution. Power generation and distribution. Okay. இவங்களுக்கு மட்டும்தான் உண்டு. அதர்ஸுக்கு வந்து WDV மெத்தட் தான். பவர் ஜெனரேஷன் பண்ற கம்பெனி அல்லது பவர் ஜெனரேட் பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்ற கம்பெனி வெறுமனே பவர் டிஸ்ட்ரிபியூட் பண்ற மட்டும் நான் பண்றேன் அப்படின்னா எனக்கும் கிடையாது. பவர் ஜெனரேட் பண்ணதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணும். இந்த ரெண்டு ஜெனரேட் பண்றவர் மட்டுமா இருக்கலாம் அல்லது ஜெனரேட் பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்றவராகவும் இருக்கலாம். only they can go for SLM method and that too இவங்களுக்கு optional அர்த்தம் they can go for the WDV method also. Is that okay? That's all. These are the cases. And one more point to be discussed here. What are they? Abdina, this will be called mandatory claim. This is mandatory claim. Okay, mandatory claim. அதாவது இந்த வருஷம் நீங்க டெப்ரிசியேஷன் பண்ணியே ஆகணும். அசெட் இருந்தா சார் நான் அடுத்த வருஷம் டெப்ரிஷியேட் பண்ணிக்கிறேன் சார், இந்த வருஷம் பண்ணல சார், பண்ணலாமா? நோ. If you are having the asset and eligible for depreciation, you have to debit in the current year itself. அடுத்த வருஷம் பண்ணிக்கிறேன்னு தள்ளி வைக்க முடியாது. மேண்டேட்டரி கிளைம்.
ஓகே, மேண்டேட்டரி கிளைம் டெப்ரிசியேஷன் மட்டும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க கடன் வாங்குறீங்கன்னு வச்சுங்களேன் எஸ்பிஐ பேங்க்ல இருந்து பிசினஸுக்காக, அதுக்கான இன்ட்ரெஸ்ட்டை வந்து நீங்க பேமெண்ட் பண்ணியிருந்தா தான் டெபிட் பண்ண முடியும். முனிசிபல் டேக்ஸ் இருக்கு இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில. முனிசிபல் டேக்ஸ் நீங்க பேமெண்ட் பண்ணா மட்டும் தான் நீங்க டிடெக்ட் பண்ண முடியும். இல்லையா, எப்ப பேமெண்ட் பண்றீங்களோ நீங்க டிடெக்ஷன் கிளைம் பண்ணிக்கலாம். அதே சமயத்தில் interest payable to any loan, interest payable on any loan for the loan borrowed from any scheduled bank. அந்த இன்ட்ரெஸ்ட் நீங்க P&L அக்கவுண்ட் டெபிட் பண்ணனும் அப்படி சொன்னாக்கா இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் பண்ணி இருக்கணும். அவுட்ஸ்டாண்டிங் அதை நீங்க டெபிட் பண்ண முடியாது. அப்ப இந்த வருஷம் நான் டெபிட் பண்ணல சார், அடுத்த வருஷம் டெபிட் பண்ணிக்கிறேன்னு வேணும்னே நீங்க இன்ட்ரெஸ்ட் இந்த வருஷம் கட்டாம அடுத்த வருஷம் சேர்த்து கட்டிட்டு நீங்க டெபிட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். யூ கேன் டெபிட் தி நெக்ஸ்ட் இயர். ஆனா டெப்ரிசியேஷன் சார் இந்த வருஷம் நான் டெபிட் பண்ணல சார், அடுத்த வருஷம் டெபிட் பண்ணிக்குமா சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா நோ, இட்ஸ் நாட் அலோட். சார் ப்ராஃபிட்டே இல்லை சார், டெபிட் பண்ண முடியாது சார். ப்ராஃபிட்டே இல்லைனாலும் நீங்க டெபிட் பண்ணி ஆகணும். ஏன் சார் இப்படி ஒரு சிக்கலை கொண்டு வந்து வச்சிருக்கிறாங்க? இதுல லாஜிக் பாருங்களேன். இப்ப ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல உங்களுக்கு நெட் ப்ராஃபிட் 1000 இருக்கு, டெப்ரிசியேஷன் எவ்வளவு இருக்கு? ஒரு 500 rupees போடுறாங்க. அப்ப இவர் ஜிபி 1000, நெட் டெப்ரிசியேஷன் 500 போக நெட் ப்ராஃபிட் எவ்வளவு இருக்கு? 500 rupees. You have to pay the tax on the 500 rupees. Is that okay? Suppose loss வந்துருச்சு -500. இப்போ இத நீங்க டெபிட் பண்ணீங்கன்னா லாஸ் 1000 மாற போகுது. ஓகே, லாஸ் 1000 மாறிடுது. ஏற்கனவே ஜிபில லாஸ் தான் இருக்கு. டெப்ரிசியேஷன் 500 டெபிட் பண்ணீங்கன்னா இன்னும் நெட் லாஸ் ஜாஸ்தி தான் ஆக போகுது. 500 லாஸ் இந்த டாக்ஸ் கட்டுவீங்களா? கட்ட மாட்டீங்க. 1000 rupees லாஸ் இருந்தா கட்டுவீங்களா? அப்பயும் கட்ட மாட்டீங்க. ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. நம்மளால என்ன சொல்றாருன்னா, சார் இந்த வருஷம் நான் இதை காமிக்கல சார், என்னுடைய ப்ராஃபிட் ஒரு 500 காமிச்சிருவோம். அடுத்த வருஷம் நமக்கு ஜிபி 2000 வந்துச்சுன்னா டெப்ரிசியேஷன் போன வருஷம் இந்த வருஷம் ரெண்டையும் சேர்த்து காமிச்சிடலாம்ல. அப்ப என்னுடைய நெட் ப்ராஃபிட் எவ்வளவு இருக்கும்? 1000 இருக்கும். அதை விட்டுட்டு இந்த வருஷத்துக்கு மட்டும் காமிச்சேன்னா 1500 ரூபாய் இருக்கும் சார், 1500 ரூபாய் டாக்ஸ் கட்டணும். அதாவது நஷ்டம் வரும்போது வேணுண்டே டெப்ரிசியேஷன் காமிக்காம லாபம் வரும்போது எல்லா டெப்ரிசியேஷன் அட்ஜஸ்ட் பண்ணிடலாமா சார் அப்படின்னு அவங்க எதிர்பார்க்கறாங்க. இஸ் இட் பாசிபிள்? நோ, இட்ஸ் நாட் பாசிபிள். அதனால தான் சொல்றாங்க இந்த வருஷத்துல இருந்து நீங்க மேனிபுலேட் பண்ணி அடுத்த வருஷத்துல லாபத்துல போய் அட்ஜஸ்ட் பண்ணிட கூடாதுங்கிறதுக்கு தான். உங்களுக்கு லாபம் இருக்கோ நஷ்டம் இருக்கோ இந்த டெப்ரிசியேஷன் நீங்க P&L டெபிட் பண்ணியே ஆகணும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நீங்க காமிக்கலாம். எப்படி காமிக்கலாம்னு சொன்னால் P&L அக்கௌண்ட்ல உங்களுடைய ஜிபி வந்து -500, ஜிபி -500 இந்த சைடில் வந்து ஜிபி ஜிஎல், கிராஸ் லாஸ் வந்து 500 rupees ஆஸ் வெல் அஸ் டெப்ரிசியேஷன் ஒரு 500 போட்டிங்கன்னா உங்களுடைய நெட் லாஸ் எவ்வளோ வந்துருக்குன்னா நெட் லாஸ் பீங் 1000. ஆனால் இந்த நெட் லாஸ் 1000 கவர்மெண்ட் கிட்ட காமிக்கும். இந்த இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணும்போது 1000 ரூபாய் லாஸ் சார், ஆனால் அதில் பிஜிபிபி லாஸ் எவ்வளோன்னா 500 rupees சார். டெப்ரிசியேஷன் என்னால அட்ஜஸ்ட் பண்ண முடியாம போனது 500 rupees. அதாவது இது பேர் அன்அமோர்டைஸ்டு டெப்ரிசியேஷன் சொல்லிட்டு 500 தனியா காமிச்சிடணும், சேர்த்து காமிக்க வேண்டியது இல்லை. So when there is a depreciation, whether there is a profit or loss, you have to mandatorily debit that depreciation in the P&L account. After debiting whatever the loss you get, segregate the loss. Due to the depreciation, loss is so much. Due to the other than depreciation, loss is so much. நீங்க segregate பண்ணி காமிச்சு ஆகணும். ஏன் அப்படின்னு சொன்னாக்க சப்சிக்வெண்டா நீங்க செட் ஆஃப் கேரி ஃபார்வர்ட் அப்படிங்கிற சாப்டர் படிப்பீங்க. அந்த செட் ஆஃப் கேரி ஃபார்வர்ட் அப்படிங்கிற சாப்டர்ல படிக்கும்போது பிசினஸ்னால ஏற்பட்ட லாஸ் ஆக இருந்தால் எதிர்காலத்துல வரக்கூடிய லாபத்துல நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதுவும் எத்தனை வருஷத்துக்குள்ளாருன்னா 8 ஆண்டுகளுக்குள்ளார நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த வருஷம் வந்த லாஸ் இந்த வருஷத்தை விட்டுட்டு வரப்போற ஆண்டுகள்ல நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3, 8 இயர்ஸ்க்குள்ளார வரக்கூடிய லாபத்துல நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனா இந்த லாஸ் இருக்கு இல்லையா, அன்அமோர்டைஸ்ட் டெப்ரிசியேஷன், எத்தனை ஆண்டுகளா இருந்தாலும் நீங்க கேரி ஃபார்வர்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்னு அர்த்தம் அடுத்த வருஷம் லாபம் வரும்போது இந்த லாஸ் அட்ஜஸ்ட் பண்ண லாபம் குறையும், குறைஞ்ச லாபத்துக்கு கம்மியான டாக்ஸ் கட்டுவீங்க. அதுதான் லாஜிக். இந்த டெப்ரிசியேஷன் மட்டும் ஒரு ஸ்பெஷல் ப்ரிவிலேஜஸ் இருக்கு. இந்த டெப்ரிசியேஷனால ஏற்பட்ட நஷ்டத்தை மட்டும் அன்லிமிட்டட் டயத்துக்கு நீங்க கேரி ஃபார்வர்ட் பண்ணி எந்த வருஷம் லாபம் வந்தாலும் அந்த லாபத்துல இதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு கம்மியான இன்கம்க்கு நீங்க டாக்ஸ் கட்டினா போதும். அந்த ப்ரிவிலேஜஸ் இந்த டெப்ரிசியேஷன் இருக்கிறதுனால depreciation should always be charged to the P&L account. அப்படிங்கிறது one of the main rule here. Hope so you could understand why it is called mandatory claim. Why it is called mandatory claim. Now, you have to understand one more point. In case WDV method,
இது SLM மெத்தட் ஓவருங்க. இதுக்கு மேல ஒன்றும் பெரிய காம்ப்ளிகேஷன் இல்லை. In case of WDV method, okay, you have the chance of claiming additional depreciation நீங்க claim பண்ணிக்கலாம். additional depreciation claim பண்ணிக்கலாம். Is that okay? இது யாருக்கு மட்டும் உண்டு? Those who have claimed depreciation under WDV method, நீங்க SLM மெத்தட்ல claim பண்ணியிருந்தால் கிடையாது. WDV மெத்தட்ல claim பண்ணியிருக்கணும். அது இல்லாமல் நீங்க எப்படிப்பட்டவராக இருக்கணும் அப்படின்னு சொன்னக்க, now நீங்க மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியா இருக்கணும், மேனுஃபேக்சரரா இருக்கணும், நம்பர் 1. ரெண்டாவது, பிளான்ட் அண்ட் மெஷினரி வாங்கப்பட்டதாக இருக்கணும். ஓகே, அதுவும் நியூ பிளான்ட் அண்ட் மெஷினரி. அந்த நியூ பிளான்ட் அண்ட் மெஷினரி எங்க யூஸ் பண்ணிருக்கலாம்னா ஃபேக்டரி அல்லது ஆபீஸ், எங்க வேணாலும் யூஸ் பண்ணிருக்கலாம் இல்லையா? ஆனா எங்க யூஸ் பண்ணப்பட்டதாக இருக்கணும் அப்படின்னா ஃபேக்டரியில இன்ஸ்டால் பண்ணிருக்கணும். நீங்க மேனுஃபேக்சரிங் என்டிட்டியா இருக்கணும், நீங்க புது பிளான்ட் அண்ட் மெஷினரி வாங்கியிருக்கணும். அந்த பிளான்ட் அண்ட் மெஷினரி நீங்க ஃபேக்டரியில இன்ஸ்டால் பண்ணிருக்கணும், ஆபீஸ்ல இன்ஸ்டால் பண்ணால் இந்த அடிஷனல் டெப்ரிசியேஷன் கிடையாது. ஓகே, and that additional depreciation claimable at the rate of 20%. 20% எவ்வளோ? 20% நீங்க claim பண்ணிக்கலாம். Now இந்த மேனுஃபேக்சரிங் அப்படிங்கிறதுல, மேனுஃபேக்சரிங் அப்படிங்கிறோம் இல்லையா, அதுல பிரிண்டிங் அண்ட் பப்ளிஷிங் கம்பெனியா இருந்தாலும் உண்டு. பிரிண்டர்ஸ் வச்சு பண்றாங்க இல்லையா, பிரிண்டிங் கம்பெனி, அவங்களும் மேனுஃபேக்சரிங் என்டிட்டியை கன்சிடர் பண்றோம். பிரிண்ட் மட்டும் பண்ணதும் இல்லாமல் பப்ளிஷும் பண்றாங்க, பப்ளிகேஷன்ஸ் வச்சிருக்கிறாங்க அப்படின்னா they will also fall in this case. இந்த ரெண்டு கேட்டகரியில இருக்கிறவங்களும் வருவாங்க. If the asset is put to use less than 180 days ஆக இருந்தால், அந்த ஆண்டில் 365 நாள் இந்த புது அசெட்ஸ் வந்து 180 டேஸ் கீழே, அதாவது 179 டேஸோ இல்ல அது கீழேயோ யூஸ் பண்ணியிருந்தால், இந்த ஆண்டில் எந்த வருஷம் பர்ச்சேஸ் பண்ணாங்களோ அந்த வருஷம் ஒரு 10%, அதுக்கு அடுத்த வருஷம் ஒரு 10% நீங்க கிளைம் பண்ணிக்கலாம், to 10%. இது வந்து once in a lifetime. Is that okay? This is the main concept you have to understand. Now see here, I'll just read all the provisions here. Depreciation and actual cost, அதாவது SLM method, will be provided for individual assets separately. இது யாருக்கு அப்படி சொன்னாக்க, any undertaking engaged in generation and distribution of power. இது மட்டும் இருக்கக்கூடாது, டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பவர் மட்டும் இருக்கக்கூடாது. பவர் ஜெனரேஷன் பண்றவங்களா இருக்கலாம், அல்லது பவர் ஜெனரேட் பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்றவரா இருக்கலாம். டிஸ்ட்ரிபியூட் பண்றவர் மட்டும்னா அவங்களுக்கு இந்த ப்ரொவிஷன்ஸ் will not be applicable. And that too, இது வந்து இவங்களுக்கு ஆப்ஷனல். அதே சமயத்துல once chosen, the same should be continued. சார் நான் SLM மெத்தட்ல போய்க்கிறேன் அப்படின்னா முடிஞ்சு போச்சு, அதுக்கப்புறம் நீங்க மாற முடியாது. இல்ல WDV போறீங்கன்னா WDV மெத்தட்ல தான் இயர் ஆஃப்டர் இயர் நீங்க கிளைம் பண்ணிக்கலாம். திஸ் இஸ் த ரொம்ப ரேரஸ்ட் கேசஸ். எத்தனை பவர் கம்பெனிஸ் இருக்கு? ரொம்ப கம்மி இல்லையா? எத்தனை பவர் கம்பெனிஸ் இருக்கு? அந்த பவர் ஜெனரேஷன் கம்பெனிக்கு மட்டும்தான் இது பொருந்தும், எல்லாத்துக்கும் இது பொருந்தாது. only WDV method is adapted. Okay, in general we have to calculate the depreciation under WDV method only, where ஒவ்வொரு தனித்தனி அசெட்டை நம்ம கால்குலேட் பண்ண மாட்டோம், பிளாக் ஆஃப் அசெட்ஸ் கால்குலேட் பண்றோம். இந்த WDV மெத்தட்ல கால்குலேட் பண்றவங்களுக்கு என்ன இருக்குன்னா அடிஷனல் டெப்ரிசியேஷன் உண்டு, which is at the rate of 20% can be claimable. அதே சமயத்துல put to use வந்து less than 180 days ஆக இருந்தால், எந்த வருஷம் வாங்குனாங்களோ அந்த வருஷம் 10%, நெக்ஸ்ட் இயர்ல இன்னொரு 10% அவங்க கிளைம் பண்ணிக்கலாம். பாயிண்ட் நம்பர் 1. அண்ட் பாயிண்ட் நம்பர் பின்னு சொல்லியிருக்கிறது நீங்க ஸ்கிப் பண்ணிடலாம். அடுத்தது இந்த பாயிண்ட், பிளான்ட் அண்ட் மெஷினரி யூஸ்ட் இன் ஃபேக்டரியா இருக்கணும். எங்க இருக்கணும்? ஃபேக்டரியா இருக்கணும். ஆஃப் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியா இருக்கணும். யாரு? மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில அவங்க ஃபேக்டரியில இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். பிரிண்டிங் அண்ட் பப்ளிகேஷன்ஸும் மேனுஃபேக்சரிங்ல சேருது. அண்ட் பவர் ஜெனரேஷனுக்கு இந்த அடிஷனல் டெப்ரிசியேஷன் உண்டானா, பவர் ஜெனரேஷனுக்கு ஆப்ஷன் இருக்கு. They can either go for SLM method or WDV method. But if they choose the WDV method only, they can claim the depreciation under the additional depreciation under section 32 ல நீங்க claim பண்ணிக்கலாம். அதே சமயத்துல யாருக்கு இந்த அடிஷனல் டெப்ரிசியேஷன் கொடுக்க மாட்டாங்க அப்படி சொன்னாக்க, நியூலி பர்ச்சேஸ்ட் அசெட்ஸ் சொன்னோம். If the plant and machinery already used in India or outside India வரது கிடையாது, இந்த கேஸ்ல நோ அடிஷனல் டெப்ரிசியேஷன். ரெண்டாவது, ஆஃபீஸ் பிரிமிசஸ் ஆர் ரெசிடென்ஷியல் அகாமடேஷன், கெஸ்ட் ஹவுஸ்ல எல்லாம் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறாங்க, ஃபேக்டரியில இல்லைன்னா அப்பயும் கிடையாது. ஆல்ரெடி 100% depreciated due to some other reason அப்படின்னு சொன்னாக்க அப்பயும் கிடையாது. எனி ஆஃபீஸ் அப்ளையன்சஸ், ரோட் டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கிள்ஸ், ஆஃபீஸ் சம்பந்தப்பட்ட அசெட்ஸா இருந்துச்சுன்னா அதுவும் கிடையாது. அண்ட்
if sold in the year of acquisition, வாங்கி அந்த வருஷமே வித்தாலும் கிடையாது. In these conditions, you cannot claim the additional depreciation. You cannot claim the additional depreciation. Is that clear? Yes, come on, make a note of it.